இப்போ விஜய் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா லெவல்லேருந்து ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உள்ள ஒரு தகவல் வந்துட்டுருக்கு தொடர்ந்து. ஆமாங்க, இது உண்மைதான். இது திரு விஜய்க்கு பிஹேனில் இவர் சேவியர் பிரிட்டோ, சேவியர் அல்ஃபோன்ஸ் அதை விட முக்கியமான ஒரு ரோலில் வந்து லயோலா காலேஜ் செயல்பட்டிருக்கு. ஒரு கிறிஸ்துவரை ப்ளஸ் வந்து லயோலா காலேஜ் வேண்டியப்பட்ட ஒருத்தரை முதல்வராக ஆக்கிட்டால் நல்லா இருக்கும். ஸோ இவங்க சரி இவ்வளோ குற்றப்பின்னலில் இருக்கு இல்லையா லயோலா காலேஜ். ஸோ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா குற்றங்களின் கூடாரம் சென்னை லயோலா கல்லூரி. கிறிஸ்தவர்கள் பேரை வச்சுட்டு கிறிஸ்தவர்களுக்கு வந்து படிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இன்னைக்கு வந்த காலேஜ் வந்து இன்றைக்கி வந்து மத மாற்றத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. பட் வந்து அதை தவிர வந்து கொள்ளை ஃபாதர் தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ கோடிகளை சுருட்டி பல கோடிகள் ஃபாதர் சுருட்டியிருக்காரு. பல கோடிகள் ஒரு கணக்கு எனக்கு அது தெரியல. பட் ஆனால் வந்து அந்த கோடிகளை அலுமினி ஆஃபீஸ்லேருந்து கொள்ளை அடித்த பிறகு தான் அந்த கோடியை வச்சு தான் விலை பேசி அவர் பிரின்சிபல்ஸ் அடுத்த வருஷம் என்ன பண்ண பிரின்சிபல் ஆகுறாரு. இந்த காசை வந்து அவர்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்குறாங்க. அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களுடைய பணத்து ஆசைகளுக்கும் மற்றும் அவர்களுடைய பாலியல் ஆசைகளுக்கும் இது வந்து தீர்த்துக்கிறாங்க. வேறு ஃபாதருக்கும் பாலியல் ஆசை? ஆமாங்க, ஃபாதருக்கு தான். இடையில நம்ம பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, தாமஸ் அமிர்தம் இவர் தான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய வசூல் ராஜா அப்படின்ட்டு. ஆமாம். ஸோ எதுலேருந்து அவர் காசு அடிப்பார்? இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்ம அட்மிஷன்லேருந்து ஏதாவது அடிப்பாரா? ஆமாம், அட்மிஷன்லேருந்து அடித்தார். அவர் ட்ரெஷராக இருந்திருக்காரு. காசு வந்து அவர் அலுமினியா டைரக்டர் ஆன பிறகு அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, பல அமௌண்ட் வந்து ப்ராப்பர் சேனலில் போகாமல் கேஷாக வாங்குறாரு. இல்லை எதுவாக இருந்தாலும் ஒரு ரூபா இருந்தாலும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னா ப்ராப்பர் அக்கௌண்ட்டில் கொண்டு வரணும். அக்கௌண்ட்டில் இப்படி செக்காக வாங்குவீங்க? ஆமாம், செக்காக வாங்கணும், இல்லை டிடி வாங்கணும். அதை வந்து நான் ப்ராப்பராக செலவு பண்ணிட்டு அதுக்கான பில்ஸ் எல்லாம் நான் ஆடிட்டிங்கில் சப்மிட் பண்ணணும். இவர் என்ன பண்ணுறாரு, எல்லா காசையும் என்ன பண்ணுறாரு, கேஷாக வாங்கிக்கிறாரு. ஏதோ டொனேஷன் கொடுக்குறவங்கலாம் கேஷாக வாங்கிக்கிறாரு. அப்புறம் வந்து அட்மிஷன் ஒவ்வொரு வருஷமே எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நாங்கள் வந்து எங்களோட அலுமினிக்கு மட்டும் அலுமினின்னு சொன்னால் பேசிக்காக என்ன ஒரு ரூல்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி இருந்த நல்ல பாதிரிமார்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னா, நம்ம காலேஜில் படித்த அலுமினியோட பசங்க வருவாங்க, இல்லை அவங்களுடைய பேர பசங்க வருவாங்க, அவங்களுக்கு சீட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து முன்னாடி இருந்துச்சு நல்ல பாதிரி. இந்த மாதிரி வந்து கீழ்த்தரமான ஃபாதர்கள் வந்தப்போ அந்த அலுமினியோட யாரெல்லாம் ரெஃபரன்ஸ் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் சீட் கொடுத்து அதில் வந்து 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறது. ஸோ ஒரு வருஷத்துக்கு 100 சீட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 100 சீட்டு எங்களுக்கு காலேஜ்லேருந்து கொடுப்பாங்க அலுமினிக்கு. ஸோ அதில் 100 சீட்டில் வந்து டிசைட் பண்ணுவாங்க யார் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஃபாதரும் ப்ளஸ் வந்து இவரும் முன்னாடி வந்து சேவியர் அல்ஃபோன்ஸ் ஃபாதரும் பாலமுருகனும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஸோ இப்போ வந்த பிறகு தாமஸ் அமிர்தம் பாலமுருகன். ஸோ 100 சீட்டை வந்து ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அலுமினிக்கும் ஒரு 2 சீட்டு 3 சீட் 4 சீட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு அலுமினா அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு 32லேருந்து 40 வரைக்கும் இருக்காங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட்டிவ்னு சொன்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா சேவியர் பிரிட்டோ, இன்னொரு விஜயோட இன்னொரு மாமா, ப்ளஸ் வந்து MA ஜேக்கப், VGP ராஜாதாஸ், VIT விஸ்வநாதன். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு மெம்பராக இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பல குறிப்பிட்ட புள்ளிகள் கொண்டு வருவாங்க. இந்த குறிப்பிட்ட புள்ளிகள் சிலது நியாயமான சீட்ஸ் இருக்கலாம். இப்போ VGP ராஜா சார்லாம் ஒரு நியாயமாக கொண்டு வருவார், ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவார். அவரெல்லாம் நேரடியாக பார்த்துருக்கேன். ஸோ விஸ்வநாதன் சாரும் அந்த மாதிரி தான் வந்து நியாயம் கொடுத்து. ஆனால் பாலமுருகன், சுரேஷ் ராம் ஆதித்தன் இந்த மாதிரியான ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, சீட்டை வந்து ஆக்சுவலாக அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, காசு வாங்குவாங்க, வாங்கிட்டு அதை ஃபாதருக்கு கொடுத்துருவாங்க. ஃபாதருக்கும் பாலமுருகனும் பிரிச்சுப்பாங்க. பட் பாலமுருகன்ற மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு 5 சீட்டு போடுவாங்க. ஒரு 20லேருந்து 25 லட்சம், 27, 28 லட்சம் வரைக்கும். ஃபாதர் தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ கோடிகளை சுருட்டி இருப்பார்? பல கோடிகள் ஃபாதர் சுருட்டி இருக்காரு. பல கோடிகள் ஒரு கணக்கு எனக்கு வந்து எனக்கு அந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது பர்டிகுலராக. ஏன்னா அது வந்து பாலமுருகனை கூப்பிட்டா தான் தெரியும் பாலமுருகன் எவ்வளோ கமிஷன் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு. எனக்கு அது தெரியல. பட் ஆனால் வந்து அந்த கோடிகளை அலுமினி ஆஃபீஸ்லேருந்து கொள்ளை அடித்த பிறகு தான் அந்த கோடியை வச்சு தான் விலை பேசி அவர் பிரின்சிபல்ஸ் அடுத்த வருஷம் என்ன பண்ணார், பிரின்சிபல் ஆகுறாரு. ஹை அஃபிஷியலுக்கு அந்த பிரின்சிபலுக்கும் நம்ம அங்கே கைவிட்டு கொடுக்க. ஆமாம், பிரின்சிபல் ஆகிறதுக்கு லஞ்சம் கொடுத்து தான் அலுமினிய டைரக்டராக இருந்து அலுமினிய ஆஃபீஸில் சம்பாதிக்கிறாரு. கொடுப்பாங்க இந்த லஞ்சத்தை யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் இந்த பதவியை வந்து தீர்மானிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. மேபி ப்ரொவின்ஸாக இருக்கலாம், ரோமுக்கு அதிகபட்சமாக இருக்காது, இந்தியனுடைய ப்ராவின்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ப்ராவின்ஸ் சென்னை ப்ராவின்ஸாக இருக்கலாம். இவங்களுக்கு வந்து கொடுத்து பல கோடிகள் கொடுத்து தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பிரின்சிபல் சீட்டில் உட்காரார். பிரின்சிபல் சீட்டில் திரும்ப சொல்லவே தேவையில்லை. இப்போ இங்கே வந்து 100 சீட்டு வருதுன்னா அங்கே இருக்கிற மொத்த சீட்டையும் ஒரு கண்ட்ரோலில் தான். ஸோ அதில் வந்து இன்னும் பல கோடிகள் அடித்து இன்னைக்கு மதுரை பிரின்சிபலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ப்ராவின்ஸாக உட்காந்துட்டு இருக்காரு.
ஃபஸ்ட்டு பிரின்சிபலாக ஆகணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொள்ளடிச்சார். ஸோ அதுக்கு பிறகு போனார். ஸோ அதுக்கு பிறகு அங்கேருந்து பிரின்சிபலாக கொள்ளடிச்சார். கொள்ளடிச்சு என்ன பண்ணுறாரு, ப்ராவின்ஸ் அன்றைக்கி உட்காந்துருக்காரு. ஸோ அடுத்து எய்ம் வந்து இந்தியன் ப்ராவின்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து இங்கே அங்கே எவ்வளோ கொள்ளடிக்கிறாரு அப்படிங்கிறது. தாமஸ் அமிர்தம்ன்றவருக்கு திருமணம் ஆவதர் தான், பாதிரியார்களுக்கு திருமணமாத ஃபாதர் தான் இந்த குரூப்ல இருப்பாங்க. ஒரு சில ஃபாதருக்கு திருமணம் ஆகும், இதுல வந்து திருமணமாத ஃபாதர் இருப்பாங்க. இந்த பணத்தெல்லாம் வச்சு அவர் என்ன பண்றாரு, அவங்க சொந்தக்காரர்களுக்கு கொடுக்குறாங்க, பினாமி பேரில் சொத்துக்கள் வாங்கி போடுறாங்க. ப்ளஸ் வந்து தான் பாதிரியார்கள்லாம் எப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க செய்கிற தவறுகள் மறைக்கிறதுக்கு. இப்போ தான் நான் சொன்னேன்ல, இவர் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த பணத்தை அடித்து அங்கே கொடுத்தாரு, அங்கே கொடுத்த ஒரு பதவி வந்து இவர் வந்து பதவி வெறி பிடிச்சவர். பதவி வெறி பிடிச்ச ஒரு ஆள், ஜாதி வெறி பிடிச்ச ஒரு ஆள். இதுக்கு பணம் தேவையில்லை அவரோட பதவியில் உட்காரத்துக்கு. வேற கட்சிகளுக்கும் ஏதாவது காசு கொடுக்குறாரா? இல்லை, இவர் வந்து கட்சிகள் கொடுக்குறதில்ல. ஏன்னா கட்சிகளை விட அவங்க சொந்தக்காரர்களோட லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் குடும்பிய ஜெஸ்யூட் பணத்தை வந்து அவர் குடும்பத்துக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவரோட சொந்தக்கார ஒருத்தர் வந்து காலேஜில் இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வேளச்சேரியில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓப்பன் பண்ணார். ஒரு எக்ஸாம்பிள். அதே போல் இன்னொரு சொந்தக்கார் வந்து அவங்க இப்போ சூளைமேட்டில் இருக்காங்க. சூளைமேட்டில் அவங்க வந்து பக்கத்து வீட்டிலேருந்து வந்து சொல்லுவாங்க, ஓ ஃபாதர் இதை கொடுத்தேன்னு அதை கொடுத்தோமே, காரில் வந்து இவ்வளோலாம் திங்ஸ்லாம் வந்து இறங்குது, ஃபாதர் பே பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து சம்பாதிக்கிற காசு மாணவர்கள்கிட்டேருந்து, ஏழை மாணவர்கள்கிட்டேருந்து கிடைக்கிற காசு, ஏழை மாணவர்களுக்கு சீட்டுக்கு, அது ஆக்சுவலாக ஏழை மாணவர்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பணக்காரர்களுக்கு சீட்டு வைப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து பணம் சம்பாரிச்சிட்டு அலுமினி வந்து காலேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக காசு கொடுப்பாங்க. இந்த காசெல்லாம் அடித்து சேகரித்து இந்த காசை வந்து அவர்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்குறாங்க. அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களுடைய பணத்து ஆசைகளுக்கும் மற்றும் அவர்களுடைய பாலியல் ஆசைகளுக்கும் இது வந்து தீர்த்துக்கிறாங்க. ஃபாதருக்கும் பாலியல் ஆசை? ஆமாங்க, ஃபாதருக்கெல்லாம் இல்லை, தாமஸ் அமிர்தம் வந்து அப்படி நேரடியாக சொல்ல முடியாது. பொதுவாக நான் சொல்கிறேன், ஃபாதருங்களுக்கு வந்து பல ஃபாதருங்களுக்கு பாலியல் ஆசை பாலியல் பின்னணியில் இருந்திருக்காங்க. பல கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல. நாட் ஓன்லி திஸ் லயோலா. இல்லை, லயோலாவில் இருக்க ஃபாதருக்கும் இருந்திருக்கான்னு கேட்குறேன். ஆமாம், லயோலாவில் பல ஃபாதருக்கு இருந்திருக்குங்க. ஸோ ஒரு ஃபாதர் வந்து குற்றப்பின்னணியில் இருந்து ஒரு பெண்களோடு இந்த மாதிரி எச்செல்லாம் இருந்து பெண்களோட பல கும்மாலம்லாம் போட்டுட்டு கடைசியில் அவர் வந்து பதவியிலேருந்து நீக்கிட்டு அவர் வந்து ஃபாரின் அனுப்புகிறாங்க ஒரு வருஷத்துக்கு. வெளியில் சொல்ல மாட்டாங்க இது வந்து எதுக்காக தான் ஃபாரின் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு. வெளியில் ஃபாரின் அனுப்புகிறாங்க. ஒரு 1 இயர் ஃபாரினில் இருக்கார். ஃபாரினில் இருந்துட்டு அவரும் வந்து அங்கேயும் என்ன பண்ணார், அவரும் தலித் இந்த சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு சீட் கொடுக்குறன்ற ஒரு முக்கியமான ஒரு பதவியில் உட்காந்துருக்காரு. ஸோ பதவியில் அவரும் வந்து இப்போ கொள்ளடிச்ச பணத்தை எடுத்துகிட்டு ஃபாரினில் போய் ஜாலியாக இருந்துட்டு ஸோ மறு வருஷம் அந்த பணத்தையே பேஸ் பண்ணி திரும்ப வந்து லயோலா காலேஜில் இப்போ உட்காந்துட்டு இருக்காரு. சரி, அவர் என்ன மாதிரியான உல்லாசத்தில் இருந்தார், என்ன மாதிரி எவ்வளோ உல்லாசம் இருந்தார் அப்படின்னு சொன்னால் வந்து அவர் மற்றவங்களுக்குலாம் ஒவ்வொரு மாதிரினா இவருக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவாங்க. அவர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கா இல்லை வெளியில் அவர் வந்து ஸ்டாஃபுங்களோட சில ஸ்டாஃபுங்களோட இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேசப்படுது. கேள்விப்பட்டேன் அந்த ஸ்டாஃபுங்களுக்கு மட்டும் அவர் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு. ஸோ மற்ற இப்போ நாங்களாம் நார்மல் ஸ்டாஃப் இருக்கோம், எங்களோட அவங்களுக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் வந்து நார்மல் இப்போ இது அந்தளவுக்கு தகுதி இல்லாதவங்களாம் எய்டட் போஸ்ட்டில் மாற்றிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேள்விப்பட்டது மட்டும் இல்லாமல் இது உண்மையும் கூட. இது இப்போது விஜய் கட்சி ஆரம்பித்தார் இல்லையா, இப்போ விஜய் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா லெவல்லேருந்து ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உள்ள ஒரு தகவல் வந்துட்டுருக்கு தொடர்ந்து. ஸோ இது உண்மையா? இது ஆமாங்க, இது உண்மைதான். இது கேள்விப்பட்ட வரைக்கும் அது வந்து உண்மைதான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நேரடியாகவே தெரியும். அவருடைய மாமா, இன்னொரு மாமா இவர் இருக்கார், சேவியர் அல்ஃபான்ஸ் ஃபாதருடைய தம்பி சேவியர் ப்ரூட்டோ. இவர் வந்து ஒரு 1992-95 வந்து ஃபாதர் சேவியர் அல்ஃபான்ஸ் பிரின்சிபலாக இருக்கும்போது இவர் அங்கே வேலை செஞ்சார். ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு 5000 சொற்ப வருமானம் தான். ஸோ அந்த வருமானத்தில் அப்போ இருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குதுன்னு அவருடைய லக் இருக்கலாம், அவருடைய உழைப்பு இருக்கலாம். பட் ஆனால் வந்து பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்களோட லயோலா காலேஜ் பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேசப்படுது. எனக்கும் வந்து சில பேர் சொல்கிறத வச்சு நானும் அவங்க கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க பேசும்போதெல்லாம் அவங்க ஃபாதர் இந்த மாதிரி பிரின்சிபலாக இருக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி இப்படிலாம் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பணம் தான் இன்றைக்கி வந்து அவர் உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியுமே, அவர் வந்து மாஸ்டர் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, இன்னும் சில படங்கள் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து திரு விஜய்க்கு பிஹேனில் இவர் சேவியர் ப்ரூட்டோ, சேவியர் அல்ஃபான்ஸ் அதை விட முக்கியமான ஒரு ரோலில் வந்து லயோலா காலேஜ் செயல்பட்டிருக்கு. ஒரு கிறிஸ்துவரை ப்ளஸ் வந்து லயோலா காலேஜ் வேண்டியப்பட்ட ஒருத்தரை முதல்வராக ஆக்கிட்டால் நல்லா இருக்கும். ஸோ இவங்க செய்கிற இவ்வளோ குற்றப்பின்னணியில் இருக்கு இல்லையா லயோலா காலேஜ். ஸோ இத்தனை குற்றங்களையும் மறைக்கிறதுக்கு ஒரு தேர் ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் கைண்ட் ஆஃப் பேக்கப். ஸோ எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து விஜய் சார் வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. விஜய் அரசியல் கட்சி தொடர்ந்ததாக எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க? பர்டிகுலராக எவ்வளோ காசு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி என்னால் யூகங்களுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. பட் ஆனால் பல கோடிகள் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவரோட பிஏவே இருந்திருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல?
அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அது அவ்வளோ அவ்வளோ எக்ஸாக்டாலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் பல கோடிகள், ஏன்னா எங்கள்கிட்ட வந்து பல கோடிகள் கருப்பு பணம் இருக்குது. ஸோ ஃபாதர் தாமஸ் சம்பந்தம் ட்ரெஷரராக இருந்ததுனால அவர் ட்ரெஷராக இருந்திருக்கார், ப்ளஸ் அலுமினி டைரக்டர் வந்து அலுமினி டைரக்டருக்கு நான் பிஏவாக இருந்ததுனால, ஸோ ட்ரெஷரர் ஆஃபீஸ்க்கும் எனக்கும் இங்கே போக்குவரத்து இருக்கிறதுனாலையும் ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால பல கோடிகள் வந்து கருப்பு பணம் லயோலாவில் மறைஞ்சிருக்கு. ஸோ அந்த பல கோடிகள் பணத்தை வெள்ளை பணமாக்குறதுக்கு இன்றைக்கி ஆக்டர் விஜய்க்கு பின்னாடி இருந்து லயோலா காலேஜ் கொடுத்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அதை வந்து வெள்ளை பணமாக மாற்றிட்டு ஃபாதருங்க பிரித்து எடுத்துப்பாங்க. அதான் பல கோடி கருப்பு பணம் சொல்ல எவ்வளோ கோடிகள் இது எனக்கு எப்படி தெரியும்? எக்ஸாக்டாக தெரியாது. எனக்கு ஏதோ காதில் வந்தது, பேசுனது, போனது, அங்கே இருக்கிறவங்க சொன்னது, ஆஃபீஸில் இருந்தவங்க சொன்னது, இதெல்லாம் வச்சு தான் எனக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு குத்து மதிப்பாக வடிவேல் படம் மாதிரி நீங்கள் குத்துக்கு என்ன மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திபன் சார் மாதிரி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இப்போ இவங்களுக்கும் இப்போ லயோலா குரூப்புக்கும் இப்போ ஆளும் கட்சிக்கும் ஒரு லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா? என்ன மாதிரி லிங்க் இருக்குது? லிங்க் இருக்கான்னு கேட்டால் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா லிங்க் இருக்குது. லிங்க்குன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, அது எதுவும் மறைமுகமாக இருக்குது. நேரடியாக லயோலா காலேஜுக்கு டிஎம்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி எல்லாரும் வந்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு போகிறாங்க. சும்மா ஒரு ஃபோன் கால் பண்ணி சொன்னால் போதும், அவங்க வந்துடுவாங்க. ஸோ என்னுடைய பிரச்சனையும் அப்படி தான். டிஎம்கே வந்து ஃபுல் சப்போர்ட் இருந்தனால இந்த பிரச்சனையை வந்து மூடி மறைச்சிட்டாங்க தலித்துன்ற. இப்போ கூட வந்து இது வந்து நூற்றாண்டு விழா நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ கூட வந்தார், சில மாதங்களுக்கு முன்னாடி சிஎம் சார் வந்தார், மாண்புமிகு முதல்வர். வந்துட்டு என்ன பண்ணார், நீங்களாம் நிறைய பேசும்போது நீங்கள் பிரச்சனைலாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து படிக்கிற வேலையை பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி வந்து என்ன பண்ணாரு, ஒரு ஆதரவு கொடுக்காரு. இப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆதரவு இருந்துச்சுன்னா ஒரு நியாயப்படி கூட இருக்கலாம் அவரோட ஆதரவு. பட் இப்போ ஒரு ஆளும் கட்சியோட ஆதரவு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஏற்கனவே உங்கள் குற்றப்பணியில் இருக்கவங்க, குற்றங்கள் செய்கிறவங்க, தவறு செய்கிறவங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை குற்றத்தையும் செய்கிறவங்க லயோலா காலேஜ் பாதிரிமார்கள். ஓகேங்களா? ஸோ இப்பேற்பட்ட இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுங்கட்சியோட ஆதரவு இருக்கும்போது அப்புறம் எப்படி செய்யாமல் இருப்பாங்க? ஸோ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா குற்றங்களின் கூடாரம் சென்னை லயோலா கல்லூரி. கிறிஸ்தவர்கள் பேரை வச்சுட்டு கிறிஸ்தவர்களுக்கு வந்து படிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இன்னைக்கு வந்த காலேஜ் வந்து இன்னைக்கு வந்து மத மாற்றத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. பட் வந்து அது தவிர வந்து கொள்ளை ப்ளஸ் வந்து பணத்தை அடிப்பறுத்து, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து படிக்க வைக்க நாங்கள் வந்து படிப்பை கொடுக்குறோம், கல்வியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அனைத்து தவறுகளையும் செஞ்சுட்டு ஒரு உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, எல்லா காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா போதை மருந்து யூஸ் பண்ணுறாங்க மாணவர்கள். அங்கே வந்து போதை மருந்து உள்ளே விற்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க செய்திகள் தொடர்ந்து. இப்போ லயோலாவிலேயும் இது போல் நடக்குதா? கண்டிப்பாக நடக்குது. ஸோ ஈவினிங்கில் நடக்குது, மார்னிங்கில் கிடையாது. ஈவினிங்கில் 6 மணிக்கு மேலே நடக்குது. இது பர்டிகுலராக வந்து லிபா இன்ஸ்டியூட்டில் இது நடக்குது. ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் என்னுடைய ஒர்க் வந்து டைம் எல்லாம் கிடையாது எனக்கு. நான் இவ்வளோ டைம் தான் ஒர்க் பண்ணுவேன். லிபா இன்ஸ்டியூட் என்ன? லிபா அப்படின்னு சொன்னால் வந்து எம்பிஏ கோர்ஸோட இன்ஸ்டியூட் அது. ஓகேங்களா? லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ரொம்ப பணக்கார பசங்க தான் படிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ட்ரக்ஸ் நடந்துட்டு இருக்குது. இது வந்து நான் கேள்விப்பட்டது மூலியமாகவும் என்ன பண்ணுறேன், இது கேள்விப்பட்ட மூலியமாக ஃபாதர் தாமஸ் சம்பந்தம் கிட்ட நான் கொண்டு போகிறேன் இந்த விஷயத்தை. ஃபாதர் இந்த மாதிரி விஷயம் நடக்குது இங்கே. நான் ஈவினிங், ஏன்னா வந்து எனக்கு என்னென்னு கேட்டாங்கன்னா ஈவினிங்கில் வந்து வேலையெல்லாம் முடிச்ச பிறகு சர்ச்சுக்கு போகிற பழக்கம் இருக்குது. சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் லிபா இருக்குது. ஓகேங்களா? ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சு சர்ச் போவேன். அது மட்டும் எனக்கு நேரம் காலம் எல்லாமே நான் ஒர்க் பண்ணுவேன். சண்டேஸோ இல்லை ஹாலிடேஸ் அந்த மாதிரி. ஏன்னா வந்து தாமஸ் சம்பந்தம் வந்து எனக்கு ஹாலிடேஸ்லாம் கொடுத்து வேலை வாங்குவார். ஏன்னா அவருக்கு எப்படிலாம் என்ன டார்ச்சர் பண்ணுவோம் அப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவார். ஹாலிடேஸ், கவர்மெண்ட் ஹாலிடேஸ், இந்த நாட்கெலாம் வேலை செய்வார். சாதாரண ஒரு 500 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா கன்வீன்ஸ் கொடுத்துருந்தாங்க முன்னாடி சேவியர் அல்ஃபோன்ஸ் ஃபாதர் ஃபோனுக்கு. அதை கூட என்ன பண்ணார், சைன் வாங்குவார், ஆனால் காசு கொடுக்க மாட்டார். இப்படி வந்து என்னென்ன எவ்வளோ கேடுகட்ட கேவலமான தனம்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒரு கேவலமான தனம்லாம் பண்ணியிருக்காரு. பிச்சைக்காரர்களோட மோசமான கேடு கெட்டவர் அவர். அப்பேற்பட்ட, ஏன்னா அவர்கிட்ட நான் இப்போ கொண்டு போகிறேன் இந்த விஷயத்த. ஃபாதர் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நடக்குது நான் கேள்விப்பட்டேன். நான் அப்படி இப்படி நான் சர்ச்சுக்கெலாம் போகும்போது ஏதோ சம்திங் எனக்கு ஏதோ படுது ஃபாதர், ஏதோ மாறுற மாதிரியெல்லாம் இருக்குது நான் பார்க்குறேன். பட் அப்போ வந்து கேமராலாம் கிடையாது. இது வந்து 2017 நினைக்கிறேன், 17-18 அந்த பீரியடில். அப்படின்னு நான் கொண்டு போகிறேன் தாமஸ் சம்பந்தம் வீடு. அப்போ அவர் பிரின்சிபல் இல்லை, அலுமினி டைரக்டர் மட்டும் தான். ஏன்னா அலுமினி டைரக்டருக்கு தான் எனக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது. பிரின்சிபல் கிட்ட வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் நான் மீட் பண்ணுவேன். அவர்கிட்ட வந்து சைன் வாங்குறதுக்காக, என்னோட செக்கில் என்ன பேமெண்ட்டெல்லாம் சைன் வாங்குறதுக்கு அவர் ஆத்தரைஸ் பண்ணோம். ஸோ சைன் அப்போ பார்ப்பேன். ஸோ அதனால் இவர்கிட்ட நான் நேரடியாக கொண்டு போகிறேன். இவர்கிட்ட அடிக்கடி அக்சஸ் இருக்கிறதுனால, ஏன்னா ட்ரெஷர் ஆஃபீஸ்க்கு நான் தினமும் போக வேண்டியிருக்கும். அப்போ தான் வந்து அந்த கருப்பு பணம் எவ்வளோ இருக்குன்ற விஷயம், எனக்கு கருப்பு பணம் இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இவர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகிற, இந்த மாதிரி ட்ரக்ஸ் இங்கே இருக்குது, அதுவும் பர்டிகுலராக நம்ம காலேஜில் இல்லை ஃபாதர், ஐ மீன் சயின்ஸ் அண்ட் நம்ம காலேஜ் இந்த சென்ஸ் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸில் கிடையாது. இது வந்து லிபால், நம்ம கேம்பஸ்குள்ளே லிபால் இருக்குது ஃபாதர் அப்படின்னு கொண்டு
கொண்டு போனோன்னு ரொம்ப நான் வந்து சாதாரணமாக இந்த விஷயத்தை கொண்டு போக முடியாது. ஏன்னா இவர் வந்து காலேஜோட ஒரு அலுமினி டைரக்டர், ஒரு ட்ரெஷரு, இது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயத்தை நான் போய் கொண்டு போகிறேன்னா ரொம்ப அசால்ட்டாக என்ன சொல்கிறாரு, சரி நான் பார்த்துக்கிறேன் விட்டுடு அப்படின்றாரு. நான் பார்த்துக்கிறேன் விட்டுடு, இல்லாட்டியும் சும்மா ஏதோ ஒரு கேர்லெஸ்ஸாக ஐவர்ஸான ஒரு பதில் சொல்கிறாரு. ஏதோ ஒரு ஆமாம் அப்படி இப்போ ஒரு பதிலை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே சும்மா விட்டுறாரு. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னு தோணுதுன்னா, ஒருவேளை இதையும் வந்து ஏதாச்சும் வந்து என்ன சொல்கிறது, இந்த பாலமுருகன் மாதிரி, இப்போ பாலமுருகன்லாம் அட்மிஷனில் வந்து காசு நிறைய அடிப்பார், பல லட்சம் அடிப்பார், கிட்டத்தட்ட வந்து பல கோடிகள் சம்பாரிச்சிட்டார் பாலமுருகன். 2013 ஒரு அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருக்கார். இன்றைக்கி 24 ஆயிடுச்சு, 10 வருஷத்துக்கு மேலே, 2வது டிக்கெட்ஸில் அவர் டச் பண்ணிட்டார். ஸோ ஒரு வருஷத்துக்கு 25 லட்ச ரூபாய் சம்பாதிப்பார் அட்மிஷனில் மட்டும். அது தவிர மற்ற பொருட்கள் விற்கிறது, வாங்கிறது, இது மற்ற ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட்ஸு, இதிலெல்லாம் நிறைய கமிஷன் அடிப்பார். ஸோ பல கோடிகள் இதில் அலுமினியில் மட்டும் சம்பாரிச்சிருக்கார். ஸோ இந்த மாதிரி பாலமுருகன் போல் இந்த மாதிரி ஆட்கள் யாரோட வந்து அலுமினி இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸோட பிஹைண்டில் யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா ஃபாதர் வந்து இவ்வளோ அமைதியாகிட்டார் அப்படிங்கிறதுனால எனக்கு இதுவும் ஒரு சந்தேகம் இருந்தது. பட் வந்து அதை வந்து நான் பெருசாக எடுத்துக்கல. அப்போ இல்லை, இப்போ ட்ரக்கில் வந்து வெளியிலேருந்து வந்து யாராவது ஒருத்தர் விற்கிறாங்களா? ஆமாம், வெளியிலேருந்து தான் வந்து யாரோ கொடுக்குறத கை மாறுது, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்ன மாதிரியான ட்ரக் அங்கே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா கிட்ட பையும் பார்க்கல, எங்கள் கையில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கல. நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நான் இப்போ ஏதோ எனக்கு சந்தேகம் இருக்குது, நான் போகிறேன் வரேன், வீடியோ ஏதோ கொடுக்குற மாதிரி இருக்குது, மாற மாதிரி இருக்குது, பர்டிகுலராக இது லிப்பா. பிகாஸ் நான் ரெகுலராகலாம் பண்ணதில்லை, சில சமயங்களில் நான் அப்படியே என் கண்ணில் பட்டதுனால அந்த, ஏன்னா வந்து இந்த லீவ் நாள் இதெல்லாம் இவர் இது பண்ணுறதுனால நான் அப்படியே சும்மா கேம்பஸ்குள்ளேயே அப்படியே போவேன். ஸோ எனக்கு மட்டும் கேம்பஸ்குள்ளே சைக்கிளில் போகிறதுக்கான இது எனக்கு, ஏன்னா பிகாஸ் கேம்பஸ் பெருசு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஃபாதர்ஸ் ஒரு திருட்ட சைன் வாங்குறது, ஆத்தரைசேஷன் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எனக்கு மட்டும் அலோடு இருந்துச்சு. எனக்கு மட்டும் சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இப்படிலாம் நான் சும்மா அப்படியே சர்ச் போவேன், இப்படி கேம்பஸ் மாதிரி சுற்றும் போது அப்போ நான் பார்த்தது விஷயத்தை அவர்கிட்ட கொண்டு போனேன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கேர்லெஸ்ஸாக லேவிஷான பதில் நீங்கள் சொன்னபடி சொல்கிறாரு. ஸோ அதனால் அதுவும் எனக்கு சந்தேகம் இருக்குது. ஒருவேளை இதுலேயும் வந்து நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மெம்பர்ஸ் யாராச்சும் வந்து அவங்களுடைய பிஹைண்ட் இருக்குமோ, அல்லது வந்து சில இவங்களாம் இருக்காங்க ஃபாதருங்களுக்கு, ரொம்ப ஃபாதருக்கு சப்ளை பண்ணுற எல்லா விஷயத்தையும் சப்ளை பண்ணுற பர்சன்ஸ் இருக்காங்க. மிஸ்டர் ரமேஷ், இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒருவேளை இவங்க வந்து பின்னாடி, ஏன்னா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிட்டையர்ட் ஆனவங்க யாருமே ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் திரு ரமேஷ் வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகும் அவர் வந்து வேலையில் அமர்த்துறாரு ஃபாதர் தாமஸ் அமிர்தம், அதாவது வசூல் ராஜா வேலைக்கு அமர்த்துறாரு. ஸோ அப்போ வந்து எப்படி அந்த ஒரு ரூல்ஸே ஒரு ஃபாதர் போடுற ரூல்ஸ் இன்னொரு ஃபாதரால் எப்படி இன்னொரு பர்சனால எப்படி உடைக்க முடியும்? So there is a link and there is a secret between Mr. Ramesh and Father Thomas Amritham. So நார்மலாகவே தெரியும், ரமேஷ் வந்து எல்லாருக்குமே சப்ளை பண்ணுவார், எல்லா விஷயமும் சப்ளை பண்ணுவார். ஸோ சப்ளை பண்ணும்போது மேபி ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இல்லை ரமேஷோ இல்லை ரமேஷ் மாதிரியான ஆளுகளை கூட இதுக்கு பின்னாடி செயல்படலாம் அப்படிங்கிறதோ, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் அரசியல் கட்சிகள் ஏதாச்சும் இருக்கோ அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளோ தைரியமாக நடக்குது இந்த விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அரசியல் கட்சிகள் கூட இருக்கோ அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகம் இருக்குது. போக போக இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும் நமக்கு.